Hi everyone, welcome to Entri Elevate. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம மொபைல் போன்ஸ்லயும் வெப்சைட்ஸ்லயும் நிறைய குவிஸ் காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம குவிஸ் காம்படிஷன்ஸ்ல நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அழகா நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்கோர் கார்டு மென்ஷன் பண்ணி காமிக்கும். நீங்க நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ உங்களோட ஜெனரல் நாலேஜுக்கு நிறைய குவிஸ் காம்படிஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி குவிஸ் காம்படிஷன்ஸ்ல எப்படி அந்த ஸ்கிரீன்ல ஸ்கோர் விசிபிளா தெரியுது, சோ நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோம், எத்தனை கொஸ்டின்ஸ் ராங்கா ஆன்சர் பண்ணிருக்கோம், இது எல்லாமே எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே பாருங்க. இந்த குவிஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ கோடஸ், இன்னைக்கு நம்ம HTML, CSS, JavaScript இதை பயன்படுத்தி நம்ம ஒரு குவிஸ் ஆப் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் VS கோட்ல பேசிக் டேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு index.html பேஜ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல என்னோட டைட்டில் பாத்தீங்கன்னா குவிஸ் ஆஃப் HTML அண்ட் CSS அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நமக்கு குவிஸ் கிரியேட் பண்றதுக்கு ரேடியோ பட்டன்ஸ் தேவைப்படும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு டிவிஷனுக்குள்ள இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவிஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டிவிஷன் டேகுக்குள்ள நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 நான் என்ன சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா வாட் டஸ் HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுதோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க லேபிள் டேக் கொடுத்தும் நீங்க இதே மாதிரி வாட் டஸ் HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நீங்க கொடுக்கலாம். நீங்க லேபிள் டெக்ஸ்ட் இல்லாமையும் இதே மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு 3 விதமான ரேடியோ பட்டன்ஸ் வேணும். ஸோ இப்போ நீங்க இதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ஆட் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கு கீழே எனக்கு ஒரு 3 ரேடியோ பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1. ஸோ அதனால நான் Q1 அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுல நீங்க எந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் மென்ஷன் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு தனியா ஒரு ஐடி கொடுத்துருங்க. ஸோ ஐடி ஈக்குவல் டு இதுதான் கரெக்டான ஆன்சர், அதனால நான் கரெக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்புட் டைப்ல ரேடியோன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு பக்கத்திலே இதுல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் HTML ஓட அப்ரிவேஷனை மென்ஷன் பண்ண போறேன். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு எத்தனை பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு, அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர், அதனால இதை டினோட் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஐடி ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய ரேடியோ பட்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணிக்க போறோம். ஸோ 2 தப்பான ஆன்சர்ஸை கீழே நான் மென்ஷன் பண்ண போறேன் யூசிங் ரேடியோ பட்டன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 இன்புட் டெக்ஸ்ட்டை நான் இதுக்குள்ள அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 3 ரேடியோ பட்டன் மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த ரேடியோ பட்டனுக்கு பக்கத்துல ஆன்சர்ஸும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம இதுல மென்ஷன் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 2 பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு தான் வரும். நீங்க 2 பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் எகெயின் எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேசஸ் கரெக்டா கிடைக்கும். ஸோ 2வது கொஸ்டினை நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ விச் கேரக்டர் இஸ் இண்டிகேட் அஸ் அ எண்ட் டேக். நம்ம HTML பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே க்ளோசிங் டேக் அப்படிங்கறது நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ க்ளோசிங் டேகுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் கொஸ்டினா கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாருங்க, நம்மளோட கொஸ்டின் விச் கேரக்டர் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் அண்ட் எண்ட் டேக் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்டார், ஸ்லாஷ், டாலர் சிம்பிள், இந்த மாதிரி 3 சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல கரெக்டான ஆன்சர் ஸ்லாஷ் தான். ஸோ அந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற இடத்துல ஐடி ஈக்குவல் டு கரெக்ட் 2 அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நான் இன்னொரு ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டாச் பண்ணிக்க போறேன். ஸோ வாட் த CSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறது தான். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் CSS அப்படின்னா என்னங்கிறது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்றோம். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் டஸ் CSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதே மாதிரி இன்புட் டைப்ல ரேடியோ கொடுத்துட்டு
இங்க நம்ம கொஸ்டின் நம்பர் 3 அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக நேம்ல வந்து கொஸ்டின் 3 அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கோம். இதுல எது கரெக்டான ஆன்சரோ அங்க மட்டும் நான் ஐடி வந்து கரெக்ட் 3ன்னு கொடுத்திருக்கேன். இங்க கரெக்ட் கொஸ்டின் நம்பர் 1ல இதுதான் கரெக்ட் ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 2ல இதுதான் கரெக்ட் ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 3ல இதுதான் கரெக்ட் ஆன்சர். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குவிஸ் ஆப்ல இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. பட் இதுல நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஸ்கோர் கார்டு காமிக்கணும் இல்லையா? சோ அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ குவிஸ் ஆப் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம சிஎஸ்எஸ் பார்ட் வந்து அட்டாச் பண்ணாம இருக்கோம். சிஎஸ்எஸ் பார்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? சோ இது வந்து ஒரு ஆப் மாதிரி நான் கிரியேட் பண்ண போறேன். சோ மொபைல் வியூக்கு நீங்க பாக்குற மாதிரியே நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் கலர், சோ இந்த டிவிஷனுக்கு நீங்க என்னென்னலாம் வந்து டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிஎஸ்எஸ் பார்ட்ல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மொபைல்ல பாக்குறதா இருந்தாலும் சரி இல்ல வெப்சைட்ல பாக்குறதா இருந்தாலும் சரி காமனா தெரியற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். சோ இப்ப இதே ஆப்ல இங்க பாருங்க style.cssன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் இதை லிங்க் பண்றதுக்கு டைட்டில் டேகுக்கு அப்புறமா நம்ம வந்து சிஎஸ்எஸ் லிங்க் பண்ண போறோம். லிங்க் :css அண்ட் டேப் கீ பிரஸ் பண்ணா இந்த மாதிரி style.css வந்து லிங்க் ஆயிடும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நான் ஸ்டார் கொடுத்துட்டு மார்ஜின் அப்படிங்கறத 0 பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பேடிங் அப்படிங்கறத 0 பண்ணிக்கிறேன். சோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மார்ஜின் 0 கொடுக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எதுவுமே இல்லாம நம்மளோட மார்ஜின் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து கரெக்டா ஆரம்பிக்கும். இதுக்காக தான் இந்த கோடிங் வந்து நம்ம கொடுக்குறோம். இங்க இது எல்லாமே நான் டிவிஷன் டேக்ல தான் வந்து டிசைன் பண்ணிருக்கேன். சோ டிவிஷன் டேகுக்கு நீங்க வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்மளோட குவிஸோட கலர், பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. சோ நான் லைட் கிரீன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டான ஏதாவது கலர்ஸ் நீங்க கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஷேட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சோ இதே வந்து நம்ம சிஎஸ்எஸ் பேஜ்ல பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப நம்மளோட ஸ்கிரீனை நீங்க பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிரீன் இருக்கு அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் அட்டாச் பண்ணா மட்டும்தான் இந்த ஒயிட் ஸ்பேசஸ் வந்து கவர் ஆகும். சோ இதை வந்து எனக்கு ஃபுல் பேஜும் கவர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் அப்படிங்கறத 100 வெர்டிக்கல் ஹைட் அப்படின்னு கொடுத்துருங்க. சோ ஃபுல் பேஜும் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெச் பண்ணியும் நீங்க மொபைல் வெர்ஷன்லயும் நீங்க இதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவிஷனுக்கு நீங்க தனியா ஒரு பார்டர் அட்டாச் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இல்லாம கார்னர்ஸ் எல்லாமே வந்து கன்ஜஸ்டடா இருக்கு. சோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பார்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்டர் அப்படிங்கறதுல 3 பிக்சல் சாலிட் நான் ப்ளூ கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க செமிகோலன் இல்ல, சோ அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்டர்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. சோ நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் வைஸ் ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இந்த லாஜிக்கல் வைஸ் ஒர்க்குக்கு நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணணும். இந்த 3 கொஸ்டின்ஸ்ல நான் வந்து 2 கொஸ்டின் தப்பு அப்படின்னா எனக்கு ஸ்கோர் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றது. சோ ஆல்ரெடி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல ஜாவாஸ்கிரிப்டோட பங்கு என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான். ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செக் பண்றதுக்காக, ஒரு ஃபார்மை வந்து வேலிடேட் பண்றதுக்காக, அண்ட் த சேம் டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குவிஸ்க்கு நீங்க வந்து ஒரு ஸ்கோர் கார்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் HTML குள்ள இந்த டிவிஷன் டேக் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கிரிப்ட் டேக ஓபன் பண்றேன். அண்ட் ஸ்கிரிப்ட் டேக் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்து பாருங்க இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட். ஓகேங்களா? சோ இங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். சோ இந்த ஃபங்க்ஷன் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா இங்க ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். சோ இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்மிட் பட்டனுக்கான கோடிங்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். சோ ஒரு பட்டன் இருக்கு, சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கோர் கார்டு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதை நான் ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணிருக்கேன்.
இங்க ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுத்துட்டு தான் நம்மளோட ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து கொடுக்கணும். அண்ட் இப்போ நான் என்ன கொடுக்க போறேன் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நான் வந்து ஸ்கோர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த பட்டனை நம்ம ஆன் கிளிக் பண்ணும்போது ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகணும். இங்க லெட் ஸ்கோர் ஈக்குவல் டு 0 அண்ட் அதுக்கப்புறம் நான் இஃப் கேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துட்டு இங்க ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ட் 1 கரெக்ட் 2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஐடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் 1 அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கரெக்ட் 1 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவை செக் பண்ணும்போது ட்ரூ வேல்யூவா இருந்தா மட்டும்தான் ஸ்கோர் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டாட் கொடுத்துட்டு செக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்படி இருந்தது அப்படின்னா இஃப் கேஸ்ல வந்து ஸ்கோர் வேல்யூ இட் ஷுட் பி இன்க்ரிமெண்டட் பை 1. ஸோ ஸ்கோரை வந்து நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து இஃப் கேசஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் 2 அப்படிங்கிறது ஐடி. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பாருங்க நம் 2 கொஸ்டினுக்கும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கரெக்ட் 2ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் மூணாவது பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் 3 அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இது மூணுமே எனக்கு வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா ஸ்கோர் கார்டை வந்து எனக்கு அலர்ட்ல வந்து நான் மென்ஷன் பண்ணணும். அதாவது நீங்க வந்து இத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு நீங்க தெரியப்படுத்த போறீங்க. ஸோ இதுக்கு நான் அலர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க நான் அலர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த அலர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் ஒரு மெசேஜ் கொடுக்க போறேன். உங்களோட ஸ்கோர் ரிசல்ட் இதுதான் அப்படிங்கிறதுக்காக. ஸோ யுவர் ரிசல்ட் ஈஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு அண்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள இப்ப நம்ம லாஸ்டா வந்து அந்த ஸ்கோர் எதுல சேவ் ஆயிருக்கும், ஸ்கோர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள சேவ் ஆயிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க ஜஸ்ட் மென்ஷன் பண்ணா போதும். இப்போ நம்மளோட குவிஸ் ஆப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட அவுட்புட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் பண்ணும்போது நான் மொபைல் வெர்ஷனுக்கு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு மொபைல் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கேன். அண்ட் இப்போ இதுல நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லைக் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஸ்லாஷ் சிம்பல் அண்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு கேஸ்கேடிங் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் சப்மிட் குவிஸ் கொடுத்தேன்னா யுவர் ஸ்கோர் இஸ் 3 அப்படின்னு நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இன் கேஸ் நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு கரெக்டா தான் வரும். ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சப்மிட் குவிஸ் கொடுத்தேன்னா என்னோட ஸ்கோர் வேல்யூ வந்து 1 அப்படிங்கறத காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு குவிஸ் ஆப் நீங்களும் கிரியேட் பண்ணி பாருங்க. ஹலோ கோடஸ், இன்னைக்கு நம்ம HTML, CSS, JavaScript பயன்படுத்தி ஒரு குவிஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும்னா என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்ட்ரி ஆப்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஹாப்பி கோடிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி லேர்னிங். ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.